Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்து தான் குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவுக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஊருக்கு வந்ததுலேருந்தே ஷார்ட் வீடியோவில் அம்மா வீட்டிலேருந்து ஒரு vlog போடுங்க, உங்கள் தம்பி ஒய்ஃப் கூட ஒரு vlog போடுங்க, அந்த மாதிரி தான் நிறைய கமெண்ட் வந்து நான் பார்த்தேன். ஸோ நாங்கள் வியாழக்கிழமையே ஊருக்கு வந்துட்டோம். சண்டே வந்து நான்வெஜ் ரெடி பண்ணியிருந்தோம். காலையில் நாட்டுக்கோழி எடுத்து தண்ணி குழம்பு வறுவல், மதியத்துக்கு மட்டன் பிரியாணின்னு ஒரு சூப்பர் மெனுவே ரெடி பண்ணியிருந்தேன். ஷார்ட் வீடியோவில் கூட நான் காமிச்சிருந்தேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே ஷார்ட் வீடியோவில் உங்கள் தம்பி ஒய்ஃப் பற்றி சொல்லுங்கள், ஏன் சமைக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்க, அந்த மாதிரி நிறைய கொஷின்லாம் வந்திருந்தது. ரொம்ப பர்சனலாக கேட்டதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண முடிஞ்சதுக்கு ஷார்ட் வீடியோவிலே ஆன்சர் பண்ணியிருக்கேன். இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு, ஏன்னா நாங்கள் வந்து புதுசானவங்க கிடையாது. அபியம் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே தெரியும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ தம்பி கலைன்ஸ் பார்த்து செட் ஆனதுனால மேரேஜ் வந்து பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் இன்ட்ராக்ஷன் தேவைப்படும், எப்படி பழகிறோம் அப்படிங்கிறது தெரியும். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினவங்க தான், அதனால் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். இப்போ சிஸ்டர் இன் லா ரிலேஷன்ஷிப்பாக வந்து கண்டினியூ ஆகுது, அவ்வளோதான். அண்டு எஸ்பிஐயில் எப்படி ஜாயின் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தீங்க. 2 வருஷம் ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி படித்து எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணி இப்போ பெர்மனெண்ட்டாக ஜாப்பில் இருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே ரொம்ப இன்டெப்த்தாக பர்சனலாக கேட்ட கொஷின்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அபியை பற்றின ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ், அவங்க யார் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இண்டஸ் வேலியிலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக 3 ப்ராடக்ட்ஸ். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 4 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க கடாய், நல்லா ஹெவியான பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பேர் இருக்க ஃபேமிலி கூட குக் பண்ண கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு கிளாஸ் லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டீமர் பாட். இது எனக்கு ரொம்ப நாளாக என்னோடய விஷ் லிஸ்ட்டில் இருந்த ஒன்று. ஸோ நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இந்த ஹோல்ஸ் இருக்கிறத வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். கீழே இருக்க இந்த பாட் மட்டுமே தனியாக நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு, காய் வணக்கிறதுக்கு, அந்த மாதிரி குக்கிங் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2 லிட்டர். கடைசியாக பார்த்திங்கன்னா கான்கேவ் தவான்னு சொல்லுவாங்க. ஸோ சப்பாத்தி, பூரி எல்லாமே இதில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ப்ரீ சீசன் கடாய். ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோ ஹெவி வெயிட்டாக இருந்தது. இது கூட ஒரு ஃப்ரீ ஸ்பேச்சுலாவும் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டஸ் வேலியை பொறுத்த வரைக்கும் ஹெவி பாட்டம் கொடுத்துருக்கனால பொருளோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும், லைஃப் டைமும் ரொம்ப நாளைக்கு வரும். நீங்கள் வாங்கும்போது நம்ம கூட உமாவில் டபிள்யூ யூஸ் பண்ணோம். 12% ஆஃபர் கிடைக்கும். கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டை குழம்பு, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவியாட்ட ரெடி பண்ணி ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து தவா எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொருளாக வதக்கி அரைக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா நிறமான அளவுக்கு வதக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். தாளிப்புக்கு இப்போ கடாயில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பிரியாணியில் 2 ஏலக்காய் போட்டு புரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, இந்த அளவுக்கு நல்லா நிறமானதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இதுதான் இந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உப்பு போட்டு தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா குழஞ்சதும் நம்ம அடித்து வச்சுருக்க பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க.
இந்த கிரேவிக்கு தேங்காய் பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான். ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், ஊற்றலைனாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காயில் 4 முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து முட்டை வந்து சேர்த்திக்கலாம். இங்கே பாரு, கேமரா பாரு, டும்புச்சுக்கு டான்ஸரு. எப்படியோ எல்லாரும் ஷேர் பண்ணி செய்றீங்கறியா? இருந்தாலும் அதுதான் நிறைய ஆசை. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போயே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கனாலும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இருந்தாலும் இந்த முட்டை வந்து ஊற்றி பாருங்கள், இதோட டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஒரு 7 முட்டை ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் பெப்பர் வந்து மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா முட்டை நல்லா வந்து உருண்டையாக சூப்பராக வந்து வெந்து வந்துடும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அந்த குழம்போட ஃப்ளேவர் எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்கி குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து குழம்பு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுற வேலை அம்மாவோடது. இந்த டீ, காஃபி, தோசை மட்டும் அம்மா கையால் வாங்கி சாப்பிட்டா மட்டும்தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஊருக்கு வந்தால் தோசை மட்டும் நான் செய்ய மாட்டேன், அதை மட்டும் எனக்கு வந்து பண்ணி கொடுமா அப்படின்னு வந்து நான் கேட்பேன். அம்மானால் முடியலன்னா என் தம்பி அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து ஊற்றி கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் வந்து தோசை ஊற்றி கொடுப்போம். அவங்களும் சூடாக வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் டிமார்ட்க்கு வந்து போயிருந்தோம். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத குயிக்காக வந்து காமிக்கிறேன். நான் எப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பாக டிமார்ட் வந்து போவேன். 2 இடத்துல இருக்குது ஈரோட்டில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சித்தோடு ரோட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து குமராபாளையத்தில் இருக்குது. பட் சித்தோடு ரோட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன், அதாவது எல்லா பொருளுமே அங்கே வந்து வச்சுருப்பாங்க. 3 ஃப்ளோர் மொத்தம் வந்து இருக்குது. ஸோ நான் மெயினாக அங்கே போகிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுவோம்ல, அந்த லிக்விட் வந்து ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் வந்து கிடைக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மோர் லைட் லிக்விட் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி நான் ட்ரை பண்ணேன். ஒரு 2-3 பேர் கூட இது எப்படி இருக்கு ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நானும் லாஸ்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். 2 மாசம் அது கூட சேர்த்து இன்னும் ஒரு 5 நாள் வந்துச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ட்ரெஸ் வந்து மிஷின்ல போடுவேன். 6 பேர் இருக்க ஃபேமிலி. ஸோ எனக்கு வந்து நல்லா க்ளீன் ஆன மாதிரி இருந்துச்சு. துணியோட ஸ்மெல்லும் வந்து நல்லா இருந்தது. அதனால எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, 5 லிட்டர் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கு ரொம்பவே ரீசனபிள் ரேட்டுன்னு வந்து தோணுச்சு. அதனால மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்தேன். இது மட்டும் இல்லாமல் எப்பயுமே அங்கே நான் வாங்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனிங் லிக்விடும், அப்புறம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுற லிக்விட் மிஸ்டர் மஸ். இது வந்து நான் இப்போ ஒரு மாசமா வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒயிட் கிச்சன் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கறதுக்காக இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லிக்விட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபிக்கும் லேகனுக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸ். லேகனுக்கு வந்து இந்த ஸ்கூல் போக இந்த இயரில் மட்டுமே 2 டிஃபன் பாக்ஸ் மாற்றிட்டேன். வாங்கும்போது ஸோ ஓரளவுக்கு குவாலிட்டியாக வாங்குவோம், நல்லா காசு போட்டு வாங்கினா 4 சைடு கிளிப் இருக்கிறது வாங்குவேன். சரி பையனை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு வந்து வாங்கினேன். 2 டிஃபன் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா 3 சைடு கிளிப்பு ஃபுல்லாக வந்து உடச்சிட்டு வந்துட்டா. மறுபடியும் நான் வந்து அந்த ஃபெவிக்யூக் வச்சு கூட ஒட்டி பார்த்தேன், அதை வந்து ஒட்ட முடியல. அதனால சரி இந்த வாட்டி ரேட் கம்மியிலே வாங்கிடுவோம். 150 ருபீஸ்க்கு கிளிப்பெல்லாம் இல்லாத மாதிரி மேலே ஏர் லாக் ஆகிற மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ். தீபிக் பார்த்தீங்கன்னா அவள் 12th படிக்கும்போது, அதாவது நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் வீடியோட ஒரு டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதே டிஃபன் பாக்ஸ் வந்து பிங்க் கலரில் வந்து வாங்கிட்டு வந்துட்டா. அவ்வளோதான். இந்த டைம் வந்து எனக்கு வாங்கினது இவ்வளோதான். இந்த சைடு இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா அம்மாவோட கிச்சனுக்கு என் தம்பி ஒய்ஃப் வந்து வாங்கியிருந்தா. ஸோ ஊர்ல இருந்து வந்ததுக்கப்புறம் நான் அபி, தீபி, அம்மா அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து
எங்கள் அம்மாவோட கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். என் கிச்சனில் இருந்த திங்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 6 பாட்டில் அம்மாக்காக வாங்கியிருந்தேன்னு சொன்னேன். ஸோ அந்த 6 பாட்டில் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நிறைய திங்ஸை வெளியே எடுத்து போட்டு கம்ப்ளீட்டாக கிச்சனே வந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணாமல் இருந்ததா. அதனால் அந்த டைம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. லாஸ்ட் வீக் தான் வந்து க்ளீன் பண்ணோம். எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து காமிக்கிறேன். நான் இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைஸ் பண்ணதில் ஒரு 6 கண்டெய்னர் மட்டும் பிளாஸ்டிக்ல இருந்தது. ஸோ அதை வந்து கிளாஸாக சேஞ்ச் பண்ணிடுறாங்க அப்படி சொன்னால், அதனால அதுக்காக ஒரு 6 பாட்டில். அதுக்கப்புறம் டீ காஃபி சுகருக்கு வந்து ஒரே மாதிரி ஒரு 3 பாட்டில். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்ல இப்போ வந்துட்டு நியூ கலெக்ஷன். ஸோ ரேட்டோட என்ன எப்படி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மெரூன் கலர் லிட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இப்போ வந்து நியூவாக வந்திருக்க கலெக்ஷன். எனக்கு தெரியல, நான் இந்த டைம் போகும்போது தான் இது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தேன். அதனால சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா 1000 ml 1 லிட்டர் கெப்பாசிட்டி. ரேட் வந்து 99 rupees. குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. லிட்டோட குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது. நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா டீ, காஃபி, சுகர், நாட்டு சக்கரை, இந்த 4க்கும் வந்து ஒரு 4 கண்டெய்னர். இதெல்லாம் டிமார்ட்டில் கிடைக்கிற ஒரு கலெக்ஷன் தான். நம்ம வீட்டில் கூட நான் சுகர் பாட்டிலாம் வந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட ரேட் வந்து 69 rupees. கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு அதிகமாகவே பிடிக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். போட்டு வச்சிட்டோம்னா பூச்சியெல்லாம் எதுவுமே வராது. இதில் வந்து ஒரு 6, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவருக்காக ஒரு 7. ஸோ இதில் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டெய்னர். இதோட ரேட் வந்து 150 rupees. இதோட கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் இல்லை, ஹாஃப் லிட்டர் வந்து பிடிக்குது. ஸோ இதோட மாடல் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து இந்த இடத்துல வந்து கிளாஸாக இருந்தால் வழுக்கும் அப்படிங்கிறக்காக இந்த இடத்துல இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இதோட குவாலிட்டி. ஸோ பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு இது வந்து ஒர்த்துதா அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இருக்க இந்த மாடல் தான். ஸோ இதில் 2 வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். கிச்சனில் போட்டிருக்க இந்த ஆன்டி ஸ்லிப் மேட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் எங்கள் ஊர் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வந்து கிடைக்கிது 130 rupees. இதோட ரேட் வந்து 130 rupees. குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஆயில் பாட்டில்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நீளமான ப்ரஷ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து 150 rupees. கொஞ்சம் காஸ்ட்லிங்கிற மாதிரி தான் தோணுது, இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி பெரிய ஆயில் கண்டெய்னர் க்ளீன் பண்ணுறதுனா நார்மலான ப்ரஷ்ஷை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த எட்ஜஸும் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் போய் க்ளீன் பண்ணுற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த பழைய வீட்டில் இந்த கண்டெய்னர்ஸ் இந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் ஃபஸ்ட்டே அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது. இதில் இந்த கண்டெய்னர் மட்டும் ஒரு 6 மட்டும் பிளாஸ்டிக்கில் இருக்குது. இதைத்தான் வந்து இன்றைக்கி நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். கண்டெய்னர்ஸ் தான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே காஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும், சூப்பராக அப்படியே வந்துடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு தான் நம்ம வந்து நெருப்பில் காட்டி எடுப்போம். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி தேய்க்கும் போது ஸ்க்ராட்ச் வந்து அப்படியே தெரியும். கிளாஸில் வந்து அந்த மாதிரி இல்லை, அது கொஞ்சம் ஊறினாலே ஈஸியாக வந்துடும். ஸ்க்ராட்ச் பட்டாலுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து தெரியாது. ஒரு 2 hours கண்டெய்னர்ஸ்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் ஒரு வாட்டி டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதில் என்ன போடுறது, அதில் என்ன போடுறது அப்படி யோசிச்சு போடுற வேலையெல்லாம் இல்லை. ஒரு 6 கண்டெய்னர் இருக்க பொருளை அப்படியே இந்த 6 கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுட்டேன், அவ்வளோதான். ஸோ எல்லாம் போட்டுட்டு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு கிச்சன் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக டைடியாக இருந்தது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அம்மாவுக்குமே பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஏன்னா நவராத்திரி, தீபாவளி இதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையே கிடையாது. கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சு.
இந்த இயர் பார்த்திங்கன்னா மழை ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகியிருக்கு. மதியம் அத்தை மாமா ஃபோன் பண்ணும்போது கூட இன்றைக்கி தான் மழையே வந்திருக்குது, ஒரு 3 மணிலேருந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னாங்க. இங்கே இப்போ அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4-4:30 போது லைட்டாக மழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சரி ஈவினிங் ஸ்நாக் ஏதாவது ரெடி பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணேன். புட்டு தான் செஞ்சுருந்தேன், ராகி புட்டு. ஷார்ட் வீடியோ கூட பார்த்துட்டு இந்த புட்டு ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் ஃபுல்லாக ராகி மாவு போடல, பாதி வந்து அரிசி மாவு பாதி வந்து ராகி மாவு போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அதாவது பச்சை அரிசி மாவு, கொழுக்கட்டை புட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்களே அந்த மாவு, 3 ஸ்பூன் பார்த்திங்கன்னா ராகி மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கட்டி இல்லாத மாதிரி நல்லா எடுத்து விட்டு பிசைஞ்சிட்டே வாங்க. ரொம்ப தண்ணியாகவும் போகக்கூடாது, ரொம்ப வரன்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே கொஞ்சம் இந்த ஈரப்பதம் வந்து கையில் ஃபீல் ஆகும். இந்த மாதிரி நல்லா பிடிக்கிறதுக்கு வரணும், உதுத்தி விட்டாலும் நல்லா உதிரணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ வேக வைக்கிறதுக்கு ஸ்டீமரில் ஒரு சொம்பு தண்ணி விட்டு அடுப்பில் வந்து தண்ணி கொதி வர வச்சுட்டேன். அம்மா வீட்டில் புட்டு குழல் இல்லை, அதனால் டம்ளரை தான் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுவுமே கொஞ்சம் வேலை ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு 2 பேட்ச் வச்சு எடுத்தால் போதும், டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிருது. ஸோ அதுக்குள்ளே மாவு போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து நெய் வந்து இந்த மாதிரி நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. புட்டுக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தேங்காய், அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவு, மறுபடியும் ஒரு லேயர் தேங்காய், அதுக்கு மேலே புட்டு மாவு, கடைசியாக ஒரு லேயர் போட்டு முடிச்சுடுங்க. எந்த அளவுக்கு தேங்காய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து புட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி 5 டம்ளர் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இட்லி வேக வைக்கும் போது எப்படி கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி வந்து மாவு ஊற்றி உள்ள வைக்கிறோமோ அதே மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து உள்ள வைங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அந்த ஆவி கட்டினதுக்கப்புறம் எடுத்து வச்சோம்னா சீக்கிரம் வெந்து வந்துடும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் to 10 நிமிஷம் வேக வச்சோம்னா புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஸ்டீமரில் வச்சனால வேகுமா வேகாதா அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 7 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்துருச்சு. உடனே வந்து டீமோல்ட் பண்ணிடாதீங்க. எந்த பாத்திரத்தில் போட்டு வைக்க போகிறீங்களோ அதில் இந்த மாதிரி தலைகீழாக கவுத்தி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். அப்படியே அழகாக புட்டு சூப்பராக வந்திருந்தது. பார்த்தீங்களா புட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை, கொஞ்சம் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. முக்கியமானது ஹாட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கும்போது புட்டு வந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் வேறு எதில் பாத்திரத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா வரன்னு ஆகியும்னு சொல்லுவாங்க. ஹாட் பாக்ஸில் வைக்கும்போது எப்போ சாப்பிட்டாலுமே அந்த ஈரத்தன்மையோடு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நாங்களும் ஈவினிங் ஸ்நாக் வந்து எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.